ஹாய் வியூவர்ஸ், சிம்பிளாக சிக்கன் பிரியாணி செய்வது எப்படி வாங்க பார்க்கலாம். 3 வெங்காயம், 2 தக்காளி, 5 பச்சை மிளகா, 1 கப்பு தயிர், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் மல்லி, வெங்காயத்தெல்லாம் வெட்டி எடுத்துக்கோங்க. புதினாலாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. தக்காளி வெட்டிக்கங்க. 1 கப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 கிலோ சிக்கனு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய். சட்டி பற்ற வச்சாச்சு. 50 ml எண்ணெயை ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்குங்க. அது வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து போட்டுக்குங்க கூடயே. அப்படியே கிண்டி கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு புதினா, அதுக்கப்புறம் 3 கப்பு அரிசி எடுத்து தண்ணி போட்டு கழுவி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. 2 ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா, பொன்னிறமாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது கூட சிக்கனு, தயிர், தக்காளி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும், வதங்கட்டும். வெந்துருச்சு. இந்த கப்பால் 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி, 6 கப்பு தண்ணி ஊற்றியாச்சு. கொதி வந்துடுச்சு. அரிசி கழுவி வச்ச அரிசியை போட்டாச்சு. நல்லா இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. உப்பு வேணா பார்த்துங்க. அந்த டைமில் தம் போட்டாச்சு. தம் போடுற கண்டிஷனில் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுங்க, அரிசி உடையாமல். தண்ணியும் அரிசியும் லெவலாக வந்த பிறகு தம் போடுங்க. தம் போட்டாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே லைட்டாக கிண்டி விட்டுட்டு அப்படியே அடிப்படாமல் அரிசி உடையாமல் கிண்டி விட்டு மூடி வச்சுருங்க. அப்படியே கொஞ்சம் மல்லித்தூளை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் தம் போட்டிங்கன்னா சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜூஸியாக இருக்குது. இதுக்கு சாம்பார்லாம் தால்ச்சாலாம் ஊற்றவே தேவையில்லை. இது சாப்பிட்டாவே அருமையாக இருக்கும்.